நமது அரங்கத்திலிருந்து கோல்டு தேவராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். முருகனினுடைய புகழை பாடுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல முருகனை போற்றி ஒரு பாடலை பாடி தொடங்கலாம். நிச்சயமா. வேலவா வேலவா வேல் முருகாவா, வேலவா வேலவா வேல் முருகாவா, வேல் முருகாவா, வேல் முருகாவா, வேல் முருகாவா, வேல் முருகாவா, வேலவா ஷண்முகா முருகா முருகா, வேலவா ஷண்முகா முருகா முருகா. மயில் மீது ஏறி நீ ஓடி ஓடி ஓடிவா, மயில் மீது ஏறி நீ ஓடி ஓடி ஓடிவா, ஓடி ஓடி ஓடிவா, ஓடி ஓடி ஓடிவா, ஓடி ஓடி ஓடிவா, ஓடி ஓடி ஓடிவா. வேலவா ஷண்முகா முருகா முருகா, வேலவா ஷண்முகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேலை ஏந்தி இருக்கின்ற அந்த முருகனை பார்ப்பதற்கு தான் இவ்வளவு திரளான பக்தர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. கடல் அலை ஓரம் பக்தர்களினுடைய அந்த அலையும் நிறைந்து அந்த சூர சம்ஹாரத்தை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். சூரன் என்கின்ற அசுரனை அழிப்பதற்காகத்தான் முருகன் இந்த உருவே எடுத்தான் என்கின்ற ஐதீகமும் இருக்கிறது. முருகன் ஆறுமுக கடவுளாக இருக்கிறான். 6 பிள்ளையாக பிறந்த அந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த அந்த ஆறுமுக கடவுளை அவருடைய அன்னை அணைத்து சக்தி வேலை கையில் கொடுத்து சூரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உருவெடுத்திருக்கிறார் முருகன் என்று சொல்கிறது புராணம். சூரனை வதம் செய்வதற்கான அந்த நிகழ்வு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று அருமுகனது அவதாரத்தை கந்தபுராணம் கூறிக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வளர்ந்த கந்தன் சூரபதுமன் மற்றும் தேவர்களையெல்லாம் சூரபதுமன் சிறை பிடித்து துன்பம் படுத்துகிறான் என்பதை அறிந்த பிறகு அந்த சூரபதுமனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய தாய் பார்வதியிடமிருந்து சக்திவேலை வாங்கி வருகிறான். நரகாசுரனையெல்லாம் வெற்றி கண்டவன், சூரபதுமனையெல்லாம் வெற்றி கண்டவன். இவர்களையெல்லாம் வெற்றி காண்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று மற்றவர்கள் எண்ணினாலும் மிகவும் எளிதில் இந்த சூரபதுமனை வெற்றி கொள்ளலாம் என்று வெற்றிவேலை கையில் ஏந்தி கொண்டு வந்தார் முருகன். தன்னுடைய படைக்கலங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்கிறான். சேயனமைத்த சிற்றூர் சேங்கலூர் என்று பெயர் பெறுகின்ற அந்த இடத்திலிருந்து முருகன் புறப்பட்டு நவ வீரர்களோடு நேரே எதிரே வந்து திருச்செந்தூருக்கு வருகிறான். திருச்செந்தூருக்கு வந்து அங்கு சூரனை வதம் செய்கிறான் முருகன். தமிழர்களினுடைய ஆதி தெய்வமான முருகனினுடைய பெரு விழாவை காண்பதற்காக திருச்செந்தூரில் திரளானோர் அங்கு கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. முருகன் அப்படின்றப்ப எவ்வளவோ புராணங்கள் எவ்வளவோ இலக்கியங்கள்லாம் இருக்கு. இப்ப திருப்புகழை நம்ம மறக்கவே முடியாது. முருகன் என்னும் பொழுது அவரை புகழ்ந்து பாடி அந்த திருப்புகழ் தான் நினைவிற்கு வரும். திருப்புகழை சொல்லலாமா? தமரு மமரு மன்னையுமினிய தனவு மரசுமயலாக, தமரு மமரு மன்னையுமினிய தனவு மரசுமயலாக, தருகண் மரளி முருகு ககிரு தலையை வளைய எரியாதே, தருகண் மரளி முருகு ககிரு தலையை வளைய எரியாதே, கமல விமல மரகத மணி கனக மருளும் இருபாதம், கமல விமல மரகத மணி கனக மருளும் இருபாதம், கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும், கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும், குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே, குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே, கொடிய பகடு முடிய முடுக்கு குறவர் சிறுமி மணவாளம்,
கொடிய பகடு மூடிய முடுக்கு குறவர் சிறுமி மணவாளம் அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் அழகு உடைய பெருமாளே அறமும் நிறமும் மயிலும் அழகு உடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான ஒரு பாடல். திருப்புகழ் என்பது எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு பாடல். முருக பக்தர்கள் அங்கு சூரனை முருகன் வதம் செய்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய மனதில் காதில் தேன் வைந்து வந்து பாய்கின்ற ஒரு பாடலை நீங்க பாடியிருக்கிறீங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். அதே போல கோவை மருதமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலும் சூரசம்ஹாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களினுடைய ஆதி தெய்வமான முருகப்பெருமானுடைய இந்த பெருவிழா பழங்குடி மரபில் வந்துதித்த அந்த ஆதி தெய்வத்திற்கு எடுக்கின்ற ஒரு பெருவிழாவாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து முருகனை பற்றி பேசும் பொழுது சொல்லிக்கொண்டே போகலாம். மிக முக்கியமாக நீங்கள் பாடல் என்பது மிகச் சிறப்பான ஒரு ஆயுதமாக எடுக்கிறது. பக்தர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக பாடல் எடுத்திருக்கிறாங்க. இப்ப திருநீற்றுக்கென்று ஒரு மிகச்சிறந்த மகிமை உண்டு. சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சைவ சமயத்தை பின்பற்றுகின்ற அனைவருக்குமே இந்த திருநீருங்கிறது ஒரு மிக பிடித்தமான ஒன்று. அவர்கள் ஆன்ம நலத்திற்கும் சரி ஆன்ம அமைதிக்கும் சரி தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. திருநீற்றை குறித்த உங்களுடைய கருத்து? சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய் விடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குமடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா. தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காட்டுமடா. கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். நன்றி. மக்களுடைய பிணியெல்லாம் சென்று விட வேண்டும் என்பதற்காகவே அங்கு முருகனை காண்பதற்காக குழுமியிருக்கிறார்கள். மாதவி, நீங்க இணைந்திருக்கிறீங்க. முருகனை பார்க்கும் பொழுது பலவிதமான காவடிகளை தூக்கி கொண்டு மக்கள் செல்வதை பார்க்க முடிகிறது. முருகன் காவடி எடுத்துக்கொண்டு முருகனை பார்க்க செல்லும் பொழுது முருகனும் ஆடி வருவதாகவே அங்கு பக்தர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அது குறித்த பாடலை பாட முடியுமா?